எங்களோட பிள்ளைகள், எங்களோட அண்ணன் தம்பி, எங்களோட உடன்பிறப்பு அப்படின்னு பேசுறாரு சகோதரர். சகோதரரை ஒவ்வொரு சகோதரராக செத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்களே. எண்டு காடே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? இன்னொன்று, முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டாரா? தனி தீர்மானம் கொண்டு வரபோது முதலமைச்சரே அவையில இல்லை. முதலமைச்சர் அவையில தானேங்க இல்லை, ஊர்லேயேவா இல்லை? சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. அதாவது திருமண கூட்டத்தில் கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு பேசுவாங்க, விஜய் அப்படின்னு பேசுவாப்புல. இல்லை, அதுக்கு முதலமைச்சர் சாரி கேட்டார்ல இன்னைக்கு. எதுக்கு? அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பேசுவேன், நாங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா, நாங்கள் பண்ணட்டுமா, எங்கள் தலைவர் வேண்டி அப்படி இப்போ பார்வை பார்த்தாருன்னா சரி, பார்வை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? 900 கோடி குத்தவங்க தானே நீங்கள் இந்த கூட்டணியில். இன்றைக்கி பேசுகிறீங்க ஜாஃபர் சாதிக்கு பேசி, அன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க? ஒரு அமைச்சர் பேசுகிறத பேரவைத் தலைவர் நீக்கிறாருன்னா அது அரசுக்கு அவப்பேருங்க. அது தெரியாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்க. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு சாதி அடையாளம் தாண்டி அவர் வந்து ஒரு ஸ்டேட் பிஜேபி தலைவர். நீங்கள் ஸ்டேட் பிஜேபி தலைவரை தொடுறதும் அமித்ஷாவை தொடுறதும் ஒன்று. நீங்கள் சின்னதாக தொட்டால் அவங்க பெருசாக தொடுவாங்க, டைட்டாக தொடும். நீங்கள் லைட்டாக தொட்டிங்கன்னா அவங்க டைட்டாக தொடுவாங்க. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் அம்சிங் பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு சட்டப்பேரவையில் மிக காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதே சமயம் தாவேக்கா ஆட்சியினுடைய 100 நாள் நிறைவு. அதை ஒட்டி இன்னைக்கு நிறைய பத்திரிகைகளில், ஊடகங்களில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படின்ற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 18 அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகளாக அவங்க குறிப்பிடுறாங்க. அது வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையிலிருந்து ஆரம்பித்து விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி வரைக்கும் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ஓப்பனிங் எண்டு ரெண்டுமே அவுட்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அது வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்பை இன்னும் உறுதி செஞ்ச மாதிரி தெரியல. சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் 9 வயசு குழந்தைய வந்து சிதைச்சி இருக்கிறானுங்க. அப்புறம் பெரிய பாட்டி ஒருத்தர் ஒரு 80-85 வயசு இருக்கும் ஈரோட்டில். நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நடந்தது. சட்டமன்றத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏலாம் நியூஸ். அப்போ அதுக்கு சிங்கப்பெண் படைக்கு அதுதான் பதில். அப்புறம் விவசாயிகள் நிறைய செஞ்சுருக்கோம். விவசாயிகளுக்கு வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து இந்த நிவாரணம் கொடுக்கல, பயிர்காப்பு கடன் வந்து முழுவதுமாக ரத்து பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுவும் அவங்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இது ரெண்டே சான்று. ஒரு சில திட்டங்கள் வந்து அதில் வந்து பாராட்டலாம். அதாவது ஆடு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறது, அப்புறமா வந்து கரும்புக்கு வந்து 4000 ரூபா கொடுத்துருக்கிற சொல்கிறாங்க. அப்புறம் குவிண்டாலுக்கு வந்து விலை நெல்லுக்கு வந்து 2750 ரூபா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு சில விஷயம் பாராட்டுது. அப்புறம் ஒன்று வந்து அவங்க கொடுத்தாங்க, அது நிறைய பேர் இப்போ வேணான்றாங்க. அது 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு வேணாங்க, நீங்கள் பழைய மாதிரியே கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. அதுவும் அந்த அறிவிப்புகளை, முக்கிய அறிவிப்புகள் அதை கொஞ்சம் மை போட்டு அழிச்சு விட்டுடலாம். 200 யூனிட் வேணான்றாங்களா நிறைய இடத்துல. நீங்கள் பழைய மாதிரியே கொஞ்சம் கரண்ட் பில்லு கம்மியாக வரா மாதிரி பண்ணி விடுங்க. 200 யூனிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 500 யூனிட்டுக்குள்ளே வரவங்களுக்குன்னு வச்சு யாருக்குமே இல்லாத மாதிரி பண்ணி விட்ருக்கீங்க. இப்போ அது ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. கரண்ட்டு பில்லுலாம் கச்சாமுச்சான்னு வருது. எல்லாம் நிறைய பேர் வந்து அது வந்து கரண்ட் வந்து பிரச்சனைன்றாங்க. இந்த டெபாசிட் சார்ஜு, காஷன் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எல்லாமே வந்து ஏற்றுறாங்க, ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குன்றாங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஆபத்து. அப்புறம் டாஸ்மாக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு கூட போட்டுடலாம். ஆனால் அது ஒழிச்சாங்களான்னு தெரியல. 717 கடைகளை மூடி இருக்கோன்றதையும் அதில் சிறப்பு அம்சங்களாக குறிப்பிடுறாங்க. ஒரு கடையை மூடினதெல்லாம் வந்து 100 நாள் சாதனையில் சொல்கிறதுன்றதை விட மொத்தமாக நீங்கள் மதுக்கடைகளே ஒழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். எல்லா ஆட்சியும் வந்து ஒரு 500 கடை 600 கடைன்னு ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் எலிட்டாக இது என்னென்னா நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. கடை ஒவ்வொரு அரசும் வந்து சாத்துது, மூடுது. ஆனாலும் எப்படி வைன் ஷாப் இருந்துன்னே இருக்குது. டோர் டெலிவரியெல்லாம் பண்ணுறாங்கல்ல. இல்லை, டோர் டெலிவரின்னு சொல்லலையே. அவங்க வந்து நீங்கள் வீட்டில் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் அதை காட்டி வாங்கிக்கலான்ற மாதிரி தான். அதுக்கு டோர் டெலிவரியே பண்ணிட்டு போயிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர் பிறந்த நாளைக்கும், முதலமைச்சர் பிறந்த நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 63வது வருஷம், 62வது வருஷம்னா 62 மரக்கன்று நடுவாங்க. அடுத்தது 63. இப்போ கலைஞருக்கு வந்து 75 வருஷம்னா 75 மரக்கன்று நடுவாங்க. அப்படி மரம்லாம் நட்டுருந்தா நம்ம ஊர் இன்றைக்கி வந்து அமேசான் காடு மாதிரி ஆயிருக்கும். இந்த மரம் நட்ட மரம்லாம் வளர்ந்து மரமாய்ந்து காடாயிருக்கும். ஆனால் காடுகளோட தன்மையே குறையுது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த வைன் ஷாப். ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து நாங்கள் இவ்வளோ கடை மூடுவோம், இவ்வளோ கடை மூடுவோம் நாங்கள். ஆனால் எவ்வளோ கடை புதுசாக திறந்துருக்குறாங்கன்னு சொல்கிறது கிடையாது. என்னன்னா 4 பேர் எதிரில் இருக்கிற கடை மூடிட்டு வேறு எங்கேயோ ஒரு கடை எலீட்டு பாராக திறக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக ஹோட்டல் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து அந்த FL2 லைசன்ஸ் சொல்லுவாங்க, லைசன்ஸ் வாங்குறாங்க, பார் லைசன்ஸ் வாங்குறாங்க. அப்போ அந்த FL லைசன்ஸ் பார் வாங்குறாங்க அப்படின்னும்பொழுது என்ன ஆகுனா, அங்கே வந்து மதுபான கடை வந்து அங்கே ஒன்று உற்பத்தி ஆகும். அதில் போய் வந்து
பார்சல் வாங்கலாம். ஏன்னா பாட்டிலாக தான் வாங்கிக்க முடியாது. நீங்கள் பெக்காவோ மெஷர்மெண்ட்டில் வாங்கிட்டு போவீங்க. அப்போ புதுசாக ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுக்குறதுன்றது ஒரு மதுபான கடை அங்கே ஓப்பன் பண்ணுறதான கணக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருச்சி எடுத்துக்கோங்களேன். திருச்சியில் வந்து ஒரு ஒரு 100 மதுபான கடை இருக்குது திருச்சி மாவட்டம் பூரா. இப்போ திருச்சியில் வந்து அதே பீரியடில் வந்து ஒரு 10 புது ஹோட்டல் வருது அப்படின்னா 10 மதுபான கடையை மூடிடுறது. 10 ஹோட்டலுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சரியாயிடுச்சுல்ல. உங்களுக்கு போகிற சரக்கு போயின்னு தானே இருக்குது. இதெல்லாம் வந்து கிம்மிக்ஸு. அதனால் வந்து அட்லீஸ்ட் ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் 700 கடை மூடினதா சொல்கிறாங்க. உள்ளபடி வரவேற்கிறோம். இன்னும் நிறைய இடத்துல மக்கள்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் வந்து மூடி கொடுக்கணும் அரசு. இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து இன்று தனி தீர்மானமே எதிர்க்கட்சி தலைவரால் கொண்டு வரப்பட்டது. அதில் விவாதம் காரசாரமாக நடந்தது. உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? உங்கள் ஆட்சியில் வந்து குறிப்பாக ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் எடுத்து விரிவாக பேசினார். அதற்கு பதிலடியும் கொடுக்கப்பட்டுச்சு. நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்கள் கைது செய்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக வந்து இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த ஒரு மாணவருடைய படுகொலை, அமுதன் என்ற மாணவர் படுகொலை, அது முற்றிலுமாக தவைக்க அரசு அதை வந்து போதைப் பொருள் சம்பந்தமாக நடைபெற்ற அது கொலை கிடையாது, அது கோஷ்டி மோதல் தான் அப்படின்றத அவங்க உறுதிப்பட சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கணுங்க. ஒரு அரசாங்கன்றது, ஆட்சின்றது வரும் போகும். கட்சின்றது மக்களுக்காக இருக்கணும். எது அந்த ரொம்ப சாதாரணமான இந்த எதிர் அரசியலை வந்து பண்ணுறாங்க. அதுதான் உள்ளபடியே வேதனையாக இருக்குது. இப்போ அமுதன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், வாழ வேண்டிய குழந்தைகள். அவங்க வந்து காசு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோன்றது அதெல்லாம் என்ன ஈடாகுமா அது ஒரு குழந்தைக்கு, உயிருக்கு? நிவாரணம் ஆனால் கொடுத்துருக்கோம், அமுதனுடைய சகோதரருக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறோம்னு உறுதி அதெல்லாம் கொடுத்துருக்கோம். வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதை வந்து நார்மலைஸ் பண்ணோம். இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும், அவங்கள போய் பார்த்து துக்கம் விசாரிக்கணும், அப்புறம் உங்களுக்கு உரிய உதவிகள் வந்து அரசே செய்யும், உங்கள் கூட அரசு இருக்குன்னு 4 வார்த்தை பேசணும். இப்படின்றது ஒரு ப்ரோட்டோடைப் ஆகிப்போச்சு. இப்போ டாக்டர் கிட்டலாம் போனீங்கன்னா 1, 0, 1 அப்படி போட்டாங்கன்னா காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, இல்லை நைட்டு மாத்திரை அப்படின்னு எழுதுவாங்க. எழுதுறது புரியாது. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட் இருக்கும். அந்த மாதிரி இது ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட். எங்கன்னா எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா அரசு வேலை, கையில் காசு, அப்புறமா ஆறுதலாக 4 வார்த்தை, அப்புறம் விஜய் அண்ணா சொல்ல சொன்னார், அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இவங்களுக்கு தேவை என்னன்னா, எங்கெங்கெல்லாம் இது மாதிரி நடக்குதோ எல்லா இடத்துலையும் நிவாரணம் கொடுத்துன்னு அரசு வேலை கொடுத்துன்னு வர வேண்டாம். இனிமேல் டிஎன்பிசி அதெல்லாம் எதுவும் நடத்த வேணாம். எங்கன்னா இது மாதிரி கோஷ்டி பூசலில் சண்டை போட்டு செத்து போயிடுவாங்க, இல்லை காவல்துறையை அடிச்சு சாவடிக்கும், இல்லைனா கூட்டத்தில் வந்து நெரிசலில் மிதிப்பட்டு சாவாங்க. எல்லாருக்குமே வந்து இப்படியே வேலை கொடுத்துக்கினே போயிடலாம். புதுசாக தனியாக இதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும். அப்போது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ஒத்துக்கிற தன்மை வேணும், அந்த பாதிப்பு நம்புதுன்னு. எடுத்தவொன்னே கோஷ்டி பூசல். அப்போ கோஷ்டி பூசல்ன்றது பெற்றவங்க கிட்ட பையன் பேசியிருக்க மாட்டானா? உங்ககிட்ட பேசியிருப்பானா, இல்லை பெத்த தாய்கிட்ட பேசியிருப்பானா? இந்த பெத்த தாயை விட நீங்கள்லாம் உண்மையை பேசி கீசிடுவீங்க. அப்போது ஒரு மனிதாபிமானம் அரசியல்கிட்ட, மனிதாபிமானம் அரசியல்னும் போது மனிதாபிமானம் தான் ஜெயிக்கணும். யார் வேணா ஆட்சியில் இருங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. மனிதாபிமானம் ஜெயிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பெற்றோரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ, என்னென்ன இருக்கோ, அவங்க காவல்துறை தப்புன்னா காவல்துறை தப்பு, கல்லூரி தப்புன்னா தப்பு, அதையாச்சும் கேட்குறீங்களா நீங்கள்? அதை பார்க்குறீங்களா என்னன்னு? இழந்துருக்குறாங்கங்க. அவங்களுக்கு என்ன அபாண்டமாக அந்த காலேஜ் மேலே குறை சொல்லணும்னு அவங்களுக்கு என்ன ஆசையா? இல்லை அங்கே இருக்கிற காவல்துறைக்கும் அவங்களுக்கும் எதனா பகை இருக்கா? இல்லை எதனா வேணும்? இல்லை அவங்க எதனா அதிமுக திமுக சேர்ந்தவங்களா? பொதுமக்கள் சாமி, அவங்க பொதுவானவங்க. அவங்களோட ஒரு பாதிப்புக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஆட்சியில் நடந்துச்சு அதை மறைக்கிறதுக்காக. திமுக பீரியடில் நடக்கலையா? அப்போ நடக்கலையா? அதிமுக கேட்கலாமா? இவங்க கேட்கலாமா? அவங்க என்ன வாதம் இது? இல்லை, 40% போதைப்பொருள் புழக்கம் வந்து அதிகரித்தினுடைய காலகட்டம்ன்றது திமுக காலகட்டத்தில் தான், திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் அதிகமாக போதைப்பொருள் புழக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. சரி, ரைட்டு, ஓகே, ஏற்றுக்கிறோம், அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் அதிமுக பீரியடில் தான் வைன் ஷாப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து அரசே நடத்துச்சு. சரி, அதையும் ஏற்றுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 100 நாள் பத்துமா பத்தாதா? நீங்கள் என்ன சொல்லுங்க, நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல, உங்கள் அண்ணன், உங்கள் விஜய், உங்கள் வீட்டுக்குள்ள அப்படின்லாம் பேசுனீங்கல்ல. இல்லை, இதுல இந்த முக்கிய அம்சமா போதைப்பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடி படைகள் உருவாக்கியிருக்கோன்னு அவங்க சொல்றாங்கல்ல. அது கோயம்புத்தூர்லேயும் எல்லாத்துலேயும் லீவ் விட்டுருக்குறோம். ஒரு சில இடத்துல லீவில் இருக்குது. திருவள்ளூர், அப்புறம் நம்ம இங்கே திருவத்தூர்லலாம் லீவில் இருக்குது அந்த படை. அந்த படை டியூட்டி எடுத்தோன்னா அங்கெல்லாம் போதைப் பொருள் எல்லாம் பார்த்து சம்மந்தப்பட்ட
குழந்தைய இழந்தவங்க வயிறு எரிஞ்சு அழுதுகிட்டு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட தான் பேசுகிறாங்க. நம்ம கிட்ட பேசும்போது இப்படி சொல்கிறாங்க. காவல்துறை வேற மாதிரி சொல்லுது. எனக்கு மனசாட்சி இருக்குது. நான் வந்து நேற்று இன்னைக்கு நான் இல்லை, பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு காது குத்து கேட்கணும். என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இழந்துருக்குறாங்க குழந்தைய. அவங்க அவங்க குழந்தை வாழ விடாமல் ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது அரசியல் சார்ந்த பிரச்சனை இல்லை, அது அரசியலுக்கு அப்பால் பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது என்னன்னா, எங்கள் விஜய் அண்ணா ஆட்சியில் தப்பே நடக்காது, தப்பே நடக்க விடமாட்டார் அப்படின்னு படம் எடுக்கலாம். ஆட்சி அப்படி நடத்த முடியாது. எல்லார் பீரியடும் எல்லா முதலமைச்சர் காலத்துலேயும் தப்புகள் நடந்திருக்கு. அந்த தப்புக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். முட்டு கொடுக்குறது யார் வேணால் முட்டு கொடுப்பாங்க. முட்டு கொடுக்குறது ஒரு கஷ்டமா? ஒரு விஷயத்தை வந்து தப்பு நடக்குது இல்லை நடக்கலை, எங்கேனாச்சும் இதுவரையிலும் இந்த 100 நாளில் எதனா ஒரு அதிகாரி, அது போலீஸ் அதிகாரி வேலை செய்யலைன்னு எதனா நடவடிக்கை பார்த்தீங்களா? கேட்குறேன். ஏன்? ஈபியில் லஞ்சம் வாங்கினாங்க, ரைடு விட்டீங்க. டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினாங்க, லஞ்சம் விட்டீங்க, கைது வரலும் போச்சு, ரைட்டு, வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறையில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினா ரைடு விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. காவல்துறையில் எத்தனை பேரை இதுவரையிலும் லாக்அப் மரணத்துலையோ இல்லை எதுலேயோ நீங்களா வந்து நடவடிக்கை எடுத்து பண்ணி ஏன் பண்ண மாட்டீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை மற்ற துறையெல்லாம் போய் பாஞ்சி பிடிக்குது இல்லை, காவல்துறை மீது ஏன் வந்து அரசு எதுவுமே பெருசாக பண்ணுறது? காரணம் என்னன்னா, முதலமைச்சரோட பிரிவு முதலமைச்சர்கிட்ட இருக்கிறதுனால அந்த துறை புனிதப்படுத்துறது. அது புனிதமாக இல்லை, ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும். காவல்துறையோட ஈரல் கெட்டு போயிருக்குது, நான் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சின்னு சொல்லலை, பல வருடங்களாக சொல்கிறாங்க. நீங்கள் காவல்துறைக்கு கொடுக்குற அதீத முக்கியத்துவத்தினாலையும் முதலமைச்சரே அந்த பதவியை வச்சுக்கிறதுனாலையும் இவ்வளவு அவலமும் நடக்குது. இப்போ அந்த துறையை பாதுகாக்கிறது 3-4 அமைச்சர் வந்து அப்படி பேசுகிறாங்க சட்டமன்றத்தில். நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசலை சாமி, பொதுமக்களோட நியாயமான ஒரு பிரச்சனையை இல்லாத மாதிரி நீங்கள் அங்கே முட்டு கொடுக்குறீங்க, மடைமாற்றம் பண்ணுறீங்க. அது உங்களுக்கும் நல்லது இல்லை. இப்படி தான் பண்ணி 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 தான் ஒவ்வொரு ஆட்சியும் போயிடுது. அது உங்களுக்கு வேண்டாம். நல்ல பேர், நல்ல புதுவிதமாக வந்திருக்கிறீங்க, செலவு பண்ணாமல் இருக்கீங்க. ஏழை பாழைகள்லாம் ஒரு சிலர் ஜெயிச்சிருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள்லாம். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது என்ன வேலை இது? இன்னொன்று, முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டாரா? இல்ல, அந்த தனி தீர்மானம் கொண்டு வரபோது முதலமைச்சரே அவையில இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக அது சட்ட ஒழுங்கு, முதலமைச்சர் அவையில தானேங்க இல்லை, ஊர்லேவா இல்லை? சம்பவம் நடந்து 1 வாரம் ஆச்சுங்க. பேரவைத் தலைவர் எவ்வளோதான் காப்பாற்றி விடுவார் உங்களை? அவரு ஒரு அளவு வேணா, எவ்வளோதான் அவருன்னா பீரங்கியா அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு? அப்படி இப்படி எதையோ பேசி கீசி இல்லை, எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் காப்பியை படிக்கிறதுக்கு 1 வாரமா? திருப்பி ஐயா நிர்மல்குமார் என்ன படித்தார் இன்னைக்கு? அமைச்சர், எரிசக்தி துறை அமைச்சர். இன்னும் நான் கேட்குறேன், இபிக்கும் டெத்துக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட் டெத்துக்கும் இபி அமைச்சருக்கும் என்ன சம்மந்தம்? கரெக்டாக சட்டத்துறைன்னு வாங்க. சட்டத்துறை வந்து என்ன பிரிசனில் எதனா நடந்துச்சா? இல்லை கோர்ட்டில் எதனா கேஸ் வந்துச்சா? லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தானே. வாய்ஸ் சீஃப் மினிஸ்டர் நாட் ரியாக்டிங்? அவர் துறையில் இருக்கிற பிரச்சனை கூட பேச மாட்டாருன்னா என்னங்க அது? ஒரு 2 லைன் பேச மாட்டாரா ஒரு முதலமைச்சர்? அவர் துறையில் இருக்குது. அதாவது லாக்அப்பில் போலீஸ் ஆச்சு சாவச்சா கேட்கறது இல்லை, பசங்களுக்குள்ளே அடிச்சிங்கன்னு செத்துக்கிட்டா கேட்கறது இல்லை, காலேஜ் பசங்களுக்குள்ளே அடிச்சிங்கன்னா கேட்கறது இல்லை, போதையை போட்டு அடிக்கிறான் கேட்கறது இல்லை, பாலியல் சென்டல் போதையை போட்டு மூதாட்டியை போய் கற்பழிக்கிறான் கேட்கறதுக்கு இல்லை, 9 வயசு குழந்தைய போய் பண்ணுறான் கேட்கறதுக்கு இல்லை. எல்லாம் உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? அப்போ எதுக்கு உங்கள் ஆட்சி? அந்த ஆட்சியை இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க? முதலமைச்சருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இன்னைக்கு கூட இந்தியா இதை விட வேற வேலைலாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு தான் முதல்ல முக்கியம். யார் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலான்னா அது வந்து கிடையாது. இந்தியா டுடே கான்க்ளேவ் எப்போ வேணால் போய்க்கலாம், இல்லை இந்தியா டுடே கூப்பிட்டு பேட்டியே கொடுக்கலாம். சரி, நீங்கள் போங்க, அது வேணான்னு சொல்லலை. போகாதவரு போகிறீங்க, பத்திரிகையாளர் விஷயம் ரைட்டு. அதான் பத்திரிகையாளர் பேசுகிறாராங்க, இல்லை பேசல, சைன் பண்ணார். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் பாலாஜி, நீங்களே இப்படி பண்ணால் எப்படி? சைன் பண்ணதுக்கு போய்க்கிறாரா? நான் கூட ஏதோ பேசிட்டாரோன்னு நினச்சாங்க போய். ஏன் இந்தியா டுடேல பயங்கரமாக நீட்டாக கேள்வி கேட்பாங்களா? கேட்கலையா அவங்க யாரும்? அவங்க அப்படியே வழக்கமாக வந்து வெண்ட் அண்ட் மெட் தி சீஃப் மினிஸ்டர், அதாவது பேசியவரை பேசுனதாக பேட்டி கொடுத்து போகிற ஒரு ஊடகம் அது. வேறு யாருன்னா இழிச்சவாயாக இருந்தாலும் நல்லா கேள்வி கேட்பாங்க. இவங்களாம் ஒரு காலத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் வச்சு செஞ்சவங்க, இந்த மேலை நாட்டு பத்திரிகைலாம். இப்போ பாருங்கள், இருக்கிற இடமே தெரியல. அதாவது ஒரு நடிகையை பற்றி பேசிட்டா அப்புறம் ஒரு அவுட்ரேஜியஸ் நைட்டு வேறல விவாதம் பண்ணுறாங்க. இது என்ன கதை? இது என்ன இது? மாணவர்கள் இறந்துருக்குறாங்க, இளைஞர்கள்
நாதி இல்லையே பேசுறதுக்கு. யாருன்னா எதனா அதாவது ஐயா ஒரு நிர்மல்குமார் பேசுறதுலாம் வந்து சட்டமன்றத்தில் காவல்துறையினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிட்டார் ஐயா. ஏதோ இவர் ராஜ்மோகன் பேசுறது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அரசு அந்த இடத்துல தான் இருக்குது, நாங்கள் விடமாட்டோம், விட்டுக்கிட மாட்டோம். ஆதவெல்லாம் என்ன பேச்சுங்க அது? ஒரு அமைச்சர் அப்படி பேசுகிறாரு. நல்ல வேளை பேரவைத் தலைவர் அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டாரு. நாங்கள் 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா என்ன 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 சொல்ல வரீங்க? 100 பேர் இருந்தால் 100 பேருக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 57 தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, பேச அனுமதிக்க மாட்டீங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசி என்ன பண்ண நீங்கள் உங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் எதனா தப்பு நடந்ததா? விளையாட்டுத்துறை சம்மந்தமாக எதனா பாலியல் சீண்டல், இல்லை விளையாட்டுத்துறையில் ஹாஸ்டலில் எதனா பிரச்சனை ஆச்சா? இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடபிள்யூடி இல்லையா வருது, அதில் எதனா பிரச்சனை வந்துச்சா? அவர் துறையில் எதனா வந்ததா? ஹைவேஸு, போர்ட்டு அது மாதிரி எதனா வந்ததா? அவர் இன்வால்வ் ஆகி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பேசுறதுக்கு அவருக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆதவர்ஜனா வந்து எல்லா கேள்விகளுக்கும் உதயநிதி அவர்கள் பதில் சொல்லணும், எதிர்க்கட்சி தலைவர்கள் பதில் சொல்லணும். அவரு உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறாராமா, அவங்க கூடவே பழகிட்டு. ஜாஃபர் சாதியை பற்றி பேசுகிறாரு. இவர் என்ன பண்ணியிருந்தாரு? பிக் ஃபோனு பிக் பபுல்லாம் போட்டு பபுல் கம் விட்டுருந்தாரா? இவர் பேசியிருக்கணும்ல. நான் பேசியிருக்கேன். அன்றைக்கும் திமுக விமர்சனம் பண்ணுறோம், இன்றைக்கும் திமுக விமர்சனம் பண்ணுறோம். எந்த விமர்சனமோ அதுக்கு தான் விமர்சனம் பண்ணோம். சும்மா திமுகன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது, சப்பக்கட்டு கட்டக்கூடாது. எது திமுக கோயம்புத்தூரில் ஏன்பா நடந்துக்குதுன்னா திமுக பேர் என்ன? இப்போ 2021 2025 நடந்த கேஸ் எல்லாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க தானே? அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. சரி, அட்லீஸ்ட்டு விஜய் சாராச்சும் ஊராக போல் மற்றவங்கெல்லாம் பேசுனீங்க தானே? ஊடகத்தில் பேசுனீங்க, விவாதத்தில் பேசுனீங்க, பிரச்சாரத்தில் பேசுனீங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ நடக்கிற கொலையை பற்றி கேட்டால் 2021 2030 2023 2022 என்னது இது? இது கேட்ட கேள்விக்கு பதில் அதான் கரெக்டாக. கடைசியாக என்ன சொன்னார்? ஏஞ்சி 2 பேர் சீனியர் மோஸ்ட்டு, ஒன்று ஈவாவேலு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதோ சொல்கிறீங்க, நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு போயிட்டார். போன உடனே எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சி, ஏங்க பேரவையில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா அவை விதி, இந்த விதிக்கு கீழே இதில் வந்து பேசுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவையோட திசையே மாறுது, வேறு கோணத்தில் போகுது, இது என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. முன்னாள் முதலமைச்சர் கேட்குறாரு, கம்மனு இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக உதயநிதி அவர்கள் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுற போது, அப்படி நடந்திருந்தா நாங்கள் எதுவுமே பண்ணலை, போதை ஒழிப்பு நடவடிக்கை நாங்கள் திமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா, ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் சிறப்பு அதிகாரிகளாக செயல்பட்ட நபர்களுக்கு நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்களே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அது என்ன கணக்கில் வருது, என்ன அது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அது எப்படி நான் பார்க்குறது? இல்லை, அரசு அதிகாரிகளுக்கு விருது கொடுக்குறீங்க, ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சு இருக்குது, இது என்ன அவலம் இதுன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்வி தானே? எதிர்கட்சி தலைவரை பேசவே விட மாட்டேன்றீங்களா? ஒருத்தர் பேசும்போதே உடனே ஐயா செங்கோட்டையன் ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி பேரவைத் தலைவர் முன்னனுமதி வாங்கினாங்களா, தரவுகள் இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஏதோ ஒன்று. இங்கே யாராவது பேசும்போது 10 குறுக்கீடு இருந்தால் பாயிண்ட்டு மறக்குங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தம்பி அவனுக்கு சிரிச்சுன்னு கேமராமேனு கவனம் செதறம் இல்லை, நம்ம தம்பி பண்ணுறது இல்லை, அப்படி பண்ணின்னு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில். உதயநிதி ஸ்டாலின்னா எனக்கு வந்து வரும்போது 1/2 கிலோ புளி வாங்கி வருவோம் அப்படின்னு எதனா பேஜர் மெசேஜ் பாட்டுனா அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனை தானே பேசின்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து பேச விடுங்க. என்ன ஒரு 2 மணி நேரம் பேசிடுவார் அவர், பேச விட்டா. ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பேரவைத் தலைவர் டைம் பாரு. நான் என்ன கேட்குறேன், கொலை சம்பவம், மாணவர்கள் அடித்து கொல்லப்படுற காட்டு மிராண்டி ஊரா இது? ஒருத்தனை எப்படிங்க இன்னொருத்தன் அடிக்கலாம், அடிச்சு சாவடிக்கிற அளவுக்கு பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இதே அண்ணன் தம்பி இது மாதிரி அடிச்சிருந்தா நம்ம இப்படி தான் பார்ப்போமா? வயிறு எரியாது, பெற்றவங்களுக்கு வயிறு எரியாது. இதை விட வேற என்ன வேலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்கக்கிழமை நடந்துச்சு, உஷாரா அப்போ பேசாமல் 1 வாரம் தள்ளி போட்டீங்க, விஷயத்த ஆற போட்டீங்க, ஆளெல்லாம் விட்டு அமிச்சு அமைச்சரெல்லாம் விட்டு சரி பண்ணி பணம் கொடுக்குறோம், 6 லட்ச ரூபா கொடுக்குறோம், அப்புறமா வந்து உங்களுக்கு SC ST வழக்கு பிரிவு, அதில் என்னென்ன பெனிஃபிட் வருமோ மாதம் 8000 ரூபாய் எல்லாம் பேசிட்டீங்க. இதுக்கெல்லாம் என்ன பேர், என்ன வேலை இது? சரி, எத்தனை பேருக்கு நிவாரணம் கொடுக்க போறீங்க? நீங்கள் வந்ததுலேருந்தே நிவாரணமாக தானே இருக்குது. எங்களோட பிள்ளைகள், எங்களோட அண்ணன் தம்பி, எங்களோட உடன்பிறப்பு அப்படின்னு பேசுறாரு சகோதரர். சகோதரரை ஒவ்வொரு சகோதரராக செத்துன்னு போயின்னு இருக்கிறாங்களே, எண்டு காடே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? கரூரில் சகோதரர்கள் செத்தாங்க, இந்த இப்போ 2 சகோதரர்கள் செத்து போய்க்கிறாங்க, லாக்அப்பில் சகோதரர் சாகுறாங்க, அங்கங்கே சகோதரிகளுக்கு பாலியல் சீண்டல் இருக்குது, வயசான பாட்டிமாவுக்கு கூட இறப்பு வருது. என்ன மாரிமுத்து பேசுகிறாரு,
சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பேசுகிறார், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ. அவரோட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கேஸை பேசுகிறாரு, சுருக்கமாக பேசுகிறாரு. இறப்பு, கொலை, சுருக்கமாக பேசணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் பேசக்கூடாது, ஏன் சுருக்கமாக பேசணும்? சரி, அப்போ என்ன பண்ணுவாங்க? உட்காந்து பாராட்டுறதெல்லாம் பெருசு பெருசாக பாராட்டுறாங்க. அண்ணன் நீங்கள் நடந்தா பீஸ்ட் மோடு போவீங்க, நீங்கள் வந்து மெர்சல் காட்டுவீங்க, நீங்கள் அத்தை பண்ணுவீங்க, நீங்கள் வந்து துள்ளாத மனம், இது மாதிரியெல்லாம் படம் பேரெல்லாம் சொல்லி பேசும்போதெல்லாம் சுருக்கமாக பேசுங்கன்னு சொல்ல மாட்டீங்க. பேரவையோட நேரம் வேணா போகுதுன்னு மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, காவேரி பேசுகிறாங்க, மேகதாது பேசுகிறாங்க, கொலை கேஸு பேசுகிறாங்க, கொள்ளையடிக்கிறத பற்றி பேசுகிறாங்கன்னா சுருக்கமாக பேசுங்க, அதுக்குள்ளே பேசுங்கன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 10 நிமிஷம்னா ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருங்க, 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் கொடுத்துருங்க, அவங்க அதுக்குள்ளேயே பேசிக்கிட்டோம். சரி, அப்போ பேசும்போது அப்போ குறுக்கீடு பண்ணக்கூடாது. ஆனால் பேரவைத் தலைவர் வந்து சமமாக தான் நடந்துக்கிறாரு. பாருங்க, ஒரு விஷயங்க, நான் நிறைய வாட்டி நான் வந்து தவறா பேசினார்னா அது நீக்கப்படுதுன்னு சொல்றாரு. உண்மையிலேங்க அவர் வந்து பாவம் கஷ்டப்படுறாரு. நான் வந்து பேரவைத்தல் அவர் நடத்துகிற விதம் அதிலலாம் நான் வந்து சொல்லலை, நல்லா தான் நடத்துகிறாரு. பட்டு இப்போ ஒரு ஃபெயில் ஸ்டூடெண்ட் படிக்கவே மாட்டேன்றான், நல்ல டீச்சரு கொடுத்துட்டு எப்படின்னா பாஸ் ஆகுங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த டீச்சரு? தயவு செய்து படிப்பா, தயவுசெய்து மார்க் எடுப்பா, 35 போடணும், நான் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் நிலமை. எதனா பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக ஐயா ஆதவர்ஜனை எழுதி எதனா வம்பில் தூடுறாரு. அவை குறிப்பிலேருந்து அமைச்சரோட பேசுறதுலாம் நீக்கிறதுலாம் வந்து அமைச்சரவைக்கு அசிங்கன்றதே தெரியலையே உங்களுக்கு? யார் சொல்லி கொடுப்பா? ஒரு அமைச்சர் பேசுறத பேரவை தலைவர் நீக்கிறாருன்னா அது அரசுக்கு அவப்பேருங்க. அது தெரியாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அவர் எதுக்கு? அவருக்கு என்ன ஆசையா? சரி, நீங்கள் பேசுறீங்க, மைக்கு பிடிங்கி தூக்கி போட்டாங்கப்பா, அடிச்சுக்கிறாங்க, அடிதடி ஆகி போச்சு, அதை பார்க்கறதுக்காக பேரவையில் உட்காந்துருக்கிறாரு அவர். அவருக்கு இருக்கிற பக்குவம், அவருக்கு இருக்கிற நாகரிகம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேதுன்னு நான் கேட்குறேன். அப்படிதான் இன்னொரு அமைச்சர் வந்து பேர் சொல்லி பேசுறாரு, கருணாநிதின்னு. இல்லை, அதுக்கு முதலமைச்சர் சாரி கேட்டார்ல இன்னைக்கு. எதுக்கு? ஏன் அவருக்கு வாய் இல்லையா பேசினவருக்கு? நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? இதெல்லாம் ஓனம்டே பண்ணுறது. அதாவது கருணாநிதி, திமுக குடும்பம், கலைஞர் குடும்பத்தை நாங்கள் தான் எதிர்க்கிறோம், நாங்கள் தான் பேசுகிறோம், பத்தியா கலாச்சிட்டோம் அப்படின்றது சின்ன புத்தி. இது அரசியல் மாண்பல்ல. அதாவது திருமண கூட்டத்தில் கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு பேசுவான், விஜய் அப்படின்னு பேசுவாப்புல, நாலாந்தர பேச்சாளர் அப்படி பேசுவாங்க. சட்டமன்றத்தில் எப்படிங்க பேசலாம் அப்படி? இப்போ எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்து வழக்கறிஞர் சிஎம் ஆனந்தன். நிறைய நேரத்தில் அவருக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசுவார். நான் எப்போல்லாம் வந்து வார்த்தையை வந்து கொஞ்சம் மாண்பு லைட்டாக குறைவாக இருக்கும்போதோ என்னை கூப்பிட்டு திட்டுவார். சொல்லுவார், நீ பேசுகிறத 4 பேர் பார்க்கட்டும், பாராட்டுறான், அதை பற்றி கவலை கிடையாது, அந்த மரியாதை எங்கே போச்சுன்னு கேட்பார். யூடியூபுக்கு, வெறும் யூடியூபுக்கு மரியாதை எங்கே போச்சுன்னு கேட்பார். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் பேரவையில் என்ன கேட்கணும்? முன்னாள் முதலமைச்சர் இப்போது சமீபமாக பார்த்தீங்கன்னா ஐயா ஜேசிடி பிரபாகர் வந்து முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்றாரு. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டு ஓபிஎஸை கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு கூப்பிடல, இப்போ சொல்கிறாரு. பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. அவங்கவுங்களுக்கு உண்டான முக்கியத்துவம், மரியாதை கொடுத்தா மரியாதை திருப்பி கிடைக்கும். அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பேசுவேன், நாங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா, நாங்கள் பண்ணட்டுமா, எங்கள் தலைவர் வேண்டி அப்படி இப்போ பார்வை பார்த்தாருன்னா சரி, பார்வை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? 900 கோடி குத்தவங்க தானே நீங்கள் அந்த கூட்டணியில். இன்றைக்கி பேசுகிறீங்க ஜாஃபர் சாதிக்கு பேசி, அன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க? புஷி ஆனந்த் கேட்கட்டும் இந்த கேள்வியை, ராஜ்மோகன் கேட்கட்டும், இல்லை அந்த கட்சியிலே சின்னதாக இருக்கிற இளம் வயசுக்கு சொந்தமான ரமேஷ் கேட்கட்டும், அறநிலைத்துறை அமைச்சர், நியாயம் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன தானே இருந்தீங்க. 900 கோடி உங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சா? இல்லை ஜாஃபர் சாதிக்கு அப்போ அன்றைக்கி இருந்தப்போ அன்றைக்கி விசிகா என்ன பெரிய போராட்டத்தை முன்னிறுத்துச்சு? விசிகா என்ன பண்ணிச்சு அன்றைக்கி? விசிகாவில் நீங்கள்லாம் இருந்தீங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கமாக இருந்த ஐயா ஆதவர்ஜனா நீங்கள் என்ன பண்ணார்? இல்லை அண்ணன் திருமாவளவன் எதனா போராட்டம் பண்ணாரா? அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. நான் என்ன அன்றைக்கே கேட்டிருக்கணும் நியாயத்தை, அன்றைக்கும் நியாயம் கேட்கல. அன்றைக்கி அந்த ஆட்சிக்கு முட்டு, இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு முட்டு. இதுக்கு பேர் உங்களுக்கு அரசியல்வாதி. அப்போ என்ன உங்கள் ஒரே கொள்கை முட்டு? அப்படிதான் நான் பார்ப்பேன். எதிர்க்கிறனா அன்றைக்கே எதிர்க்கணும், இன்றைக்கே எதிர்க்கணும். இல்லை அது கூட வேண்டாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு மாரிமுத்து தகப்பனா நிற்கிறேன்றாரு. என்ன பதில் சொல்வீங்க அதுக்கு? பெற்றவங்களோட பிரச்சனை எனக்கு புரியுதுன்றாரு. அவரும் தான் எம்எல்ஏ. பார்த்தா கையெழுத்து இப்போ கும்பிடணும் போல இருக்குது. தெரிதா எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இருக்கணுன்றது? ஓட்டு வராது, ஜெயிக்கிறது இல்லை, வசீகரம் இல்லை, 800 கோடி பணம் இல்லை,
மக்கள் பிரச்சனையை மக்களுக்காக பேசுறதுக்கு ஒரு 4 கட்சி இருக்கணும். இந்த மாதிரி வார்த்தை எங்கன்னா வருதா? ஐயுஎம்எல்லுக்கு இல்லை வேற யாருன்னா இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காங்கிரஸில் மார்கரெட் கட்பர்த் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுது. ஆனால் முதல்வர் வந்து இரும்பு குரங்காண்டு தடை நிறுத்துறாராம். ஒன்று தலைவிரிச்சு ஆடுது சொல்லுங்க, இல்லை இரும்பு கரம் குடிச்சு நிறுத்துறாரு சொல்லுங்க. ஸ்பைடர்மேனும் வராரு, ஆனால் ஊரில் வந்து தப்பும் நடக்குது. அப்போ ஸ்பைடர்மேனுக்கு என்ன மரியாதை? இப்படி இருக்குது பேச்சு. கால் ஸ்பேடு ஸ்பேடு. இதில் கூட பேசலைன்னா அப்புறம் கன்னியாகுமரியில் இன்னொரு எம்எல்ஏ பேசுகிறாரு, ஈத்துனே போகாதீங்க, ஊர் பிரச்சனைலாம் பேசாதீங்கன்றார் பேரவைத் தலைவர். ஊர் பிரச்சனை பேசாமல் என்ன பேசுவாங்க? வீட்டு பிரச்சனை பேசுவாங்க. யார் யாரோட அப்பாவை காணோம், யார் யாரோட வீட்டில் காணோம், இதுவாக பேசிகிட்டு இருப்பாங்க சட்டமன்றத்தில். அதாவது அரசாங்கம் வந்து காவல்துறையை ஃபஸ்ட்டு சரி செய்யணும். மின்சாரத்துறை, காவல்துறை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு சில துறையெல்லாம் வந்து தப்பாக போகுது. இது நம்ம பேர் என்னது, உங்களுக்கு அவங்க கட்சிக்காரங்களோட பிரச்சனை, உள்ளாட்சித்துறை, இதெல்லாம் சரி செஞ்சுட்டா நல்லா மாண்பாக அழகாக நடத்தலாம், சூப்பராக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக வசீகரமான ஒரு முதலமைச்சர் அமைஞ்சிருக்கிறாரு, பண்ணலாம். இல்லை நாங்கள் இப்படி தான் காப்பாற்ற தான் போகிறோம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லாமல் நாங்கள் இப்படினுவோம் அப்படின்னுவோம் அதுனுவோம் இதுனுவோம் இப்படியே சொல்லிட்டு போகிறோன்னா மக்கள் பார்க்குறாங்க, லைவில் பார்க்குறாங்க. இன்றைக்கி வசதியாக தாவேக நண்பர்கள் கம்முன்னு இருப்பாங்க. இதெல்லாம் இதே வேறு யாருன்னா இருந்தால் இந்நேரத்துக்கு பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதிகமாக பதில் கொடுத்தது அப்படின்னு தாவேக அரசு முன்வைத்த, திமுக மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பெரும்பாலும் பதில் கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அடிக்கடி எந்திரிச்சு பதில் கொடுத்து இல்லைங்க. இங்கே உதயநிதி ஸ்டாலின் நல்லா பேசினாரா, எடப்பாடி நல்லா பேசினாரா, ஜேசிடி நல்லா பேசினாரா, இல்லை ஐயா ஆதவர்ஜினா நல்லா பேசினாரான்ற பிரச்சனை இல்லை. 2 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இனிமேல்ட்டு மாணவர்கள் சாகக்கூடாது. என் பிரச்சனை அது. யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்றது அங்கே முக்கியம் இல்லை. சட்டமன்றத்தில் நல்லா பேசிட்டா, இல்லை முதலமைச்சரை குச்சி பற்றிட்டீங்க, இல்லை ஸ்டாலின் அங்கேருந்து பார்க்குறாரு லைவில் யாரோ நல்லா பேசிட்டீங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி சந்தோஷமாக இருக்கிறாரு யாரோ ஒரு எம்எல்ஏ நல்லா பேசிட்டாங்க அதிமுகனா, அது இல்லை தீர்வு. இது மக்கள் பிரச்சனை. அரசியலை நீங்கள் திருமண கூட்டம் கூட போட்டுக்கோங்க, என்ன வேணால் பேசிக்கோங்க, நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை அதில். அண்ணாமலை கூட்டம் வந்து விடுங்க, ரொம்ப நல்லா பேசுவார். ஆனால் அதுங்கண்ணா 2021 25லங்கன்னா நீங்கள் அங்கே கூட இருந்தீங்கன்னா, அதனால நீங்கள் அப்போ பேசுனீங்கன்னா, இப்போ நீங்கள் அங்கேருந்து விட்டு ஓடி விடணும்னா நல்லா பேசுகிறீங்கண்ணா, இங்கேருந்து அங்கே பேசுகிறீங்கன்னா அங்கேருந்து அங்கே பேசுகிறீங்க, ஆனால் பார்த்துங்கன்னா கோயம்புத்தூரில் ஒன்றும் சரியில்லைங்கண்ணா அப்படின்னு. அதனால் அவர் ஏற்றுக்கலாமா ஃபுல்லாக? டிடிவி தினகரனை விட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட் அருமையாக பிரமாதமாக பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். அவர் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் தெரியும். இப்போ அதுவா பிரச்சனை? இதை மடைமாற்றம் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு கேள்வி அங்கே முன்வைக்கப்படுது. முதல்வர்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, அது நீங்கள் வந்து இந்த சட்ட ஒழுங்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு விருது கொடுத்ததெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்தது அப்படின்னு. அதற்கு உதயநிதி அவர்கள் சொன்னார், இல்லை 2023 தான் அது திராவிட மாடல் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டதுன்னு அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. அது அங்கே தானே லாஜிக்லாம் அங்கே எடுபடுது. அவடே வேணான்ற நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் யாரும் எதுவும் பண்ண மாதிரி இப்போ தெரில. பார்க்கும்போது நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா தெரில. இப்போது ஒரு கல்பனா சாவ்லா அவார்டுலாம் ஒரு எக்ஸம்பிளரியாக இருக்கும். இப்போ சமீபமாக பார்த்தேன், ஒரு பாட்டி தன்னோட பேத்திக்கு எவனோ ஒரு மூதேவி பாலியல் சீண்டல் கொடுத்தான்னு சொல்லிட்டு கையில் ஏதோ அருவாவோ ஏதோ வெட்டுக்கத்தியோ ஏதோ வச்சு 2 வலி வலிச்சிருக்கிறாப்புல. என்ன பிரச்சனைனா, நான் எப்படி இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாது, சட்டம் அதுக்கு அனுமதிக்காது. கொடுக்கணும், ஏன்னா அப்படி தான் போகுது நாடு. இனிமேல்ட்டு அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்கணும் போல. சரிங்க, இன்னைக்கு இந்த அவார்டு கொடுக்குறது, இந்த ரிவார்டுலலாம் ஒன்று சொல்லட்டுங்களா, எனக்கு என் துறையிலேயே ஆட்சியில் சிறப்பாக செயல்படலை, இந்த போதை ஒழிப்பு விஷயம் சிறப்பாக செயல்படலை அப்படின்னா, அப்போ செயல்பட்ட அதிகாரிகளுக்கு இப்போ விருது கொடுக்குறீங்க அப்படின்றதான உங்கள் கேள்வியை முன்வைக்கப்படுது. எதுக்கு விருது கொடுக்குறாங்கன்னே தெரியல. கொடுக்குறாங்க விருது, அவங்களும் வாங்கிக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது. இப்போ சுதந்திர தினத்தை கூட சிறப்பாக இருக்குன்னு கொடுத்தாங்க, போன பீரியட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ நான் போன பீரியட் எனக்கு எப்பயுமே இந்த ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே மெடலு இது என்னை எப்பயுமே அது பெருசாக எக்ஸைட் பண்ணுறது கிடையாது. அதில் வந்து இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, இந்த ஒரு குழந்தையை காப்பாற்றிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் தடுத்திருப்பாங்க, அப்புறம் ஒரு ஃபயர் நடந்திருக்கிற இடத்துல போய் பண்ணியிருப்பாங்க, உயிரை காப்பாற்றிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது இஸ் மோர் தென் திங்.
காவல்துறைக்கு வர்றது வந்து உங்கள் கடமையை செய்யறதுக்குங்க. சட்டம் ஒழுங்கு சரி செஞ்சிட்டீங்க, உங்கள் வேலையை நீங்கள் நல்லா செஞ்சிட்டீங்கன்றதுக்குன்னு அதுக்கு பெரிய அவார்டு ரிவார்டு கொடுக்குறதுன்றதுல எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அது என்னமோ உடன்பாடு கிடையாது. இப்போ ஒரு வக்கீல் நல்லா கேஸ் நடத்துறாருன்னா ஒரு வக்கீல் ஃபீஸ் வாங்குறாரு, அதுக்கண்டு அவார்டு கொடுப்பீங்களா? யாருன்னா இது வரலாம் அட்வொகேட் ஜெனரல் நல்லா இருந்தார், சிட்டி பிபி பயங்கரமாக வாதாடினாரு, அந்த ஏஜி சூப்பர் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், எதனா அவார்டு கொடுத்தீங்களா? வேலை சாமி. சரி, மருத்துவர் டாக்டரு. நான் ஏன் இதை சிங்கிள் அவுட் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? இப்போ டீச்சருக்கு ஐயா ராதாகிருஷ்ணன் பிறந்தாள் அன்னைக்கு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அவார்டு கொடுக்குறீங்க, ரைட்டு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவர் பயங்கரமாக இவ்வளோ சர்ஜரி பண்ணார் ஆஸ்பத்திரியில். இவர் வந்து எப்போ போனாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே டியூட்டி அவர் பார்த்தாரு. என்னைக்குன்னா கொடுத்தீங்களா? காவல்துறைக்கு வந்து எப்பயுமே உங்களுக்கு பிடிக்குது முதலமைச்சர் கிட்ட டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. மற்ற துறையில் தூய்மை பணியாளர் எவ்வளோ பெருக்குறாங்க, எவ்வளோ குப்பை வாரி போடுறாங்க, அதெல்லாம் அங்கீகரிக்கிறோமா? காவல்துறையை வச்சு அவங்க போராட்டம் பண்ணும்போது லட்டியில் அடிப்போம். நம்ம சுத்தமாக வாழறதுக்கு, நம்ம சுகாதாரமாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? அதனால் எனக்கு இந்த அவார்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு பெரிய, அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோர்ஸஸில் கொடுக்கல பெரிய ஈடுபாடு இல்லை. நல்ல அதிகாரியை பார்த்தா நம்மளே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக கை போவோங்க, சல்யூட் அடிக்கும். சல்யூட் இப்படி, சல்யூட் இப்படி அடிக்கணும், இந்த எல்லாம் விரலெல்லாம் தெரியணும், தான் சல்யூட் அடிக்கிற ஸ்டைல். இப்படி அடிக்கிறாங்க. நிறைய டைம் நிறைய பேட்டிகளில் சுட்டி காட்டியிருக்கீங்க. நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் வந்து தாவேக அரசு கடந்த காலம் விமர்சனம் பண்ணும்போது சரி, ஏன் நயினார் நாகேந்திரன் மீது கை வைக்கல, அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலை, அவர் மீது ஏன் வந்து யாருமே குற்றச்சாட்டு முன்வைக்கிறது இல்லை அப்படின்னு இப்பயும் கடுமையாக உதயநிதி அவர்கள் கைது பண்ணப்போ எவ்வளோ தீவிரமாக அரசு செயல்படுது அப்படின்றத பார்த்தோம். ஒட்டுமொத்த இயந்திரமும் எப்படி செயல்படுதுன்றத பார்த்தோம். இப்போ நயினார் நாகேந்திரன் பேசிய சர்ச்சைக்குரிய விவகாரம் குறிப்பிட்டு சொல்லணும்னா முதலமைச்சருடைய தாயாரை குறித்து இழிவாக பேசிட்டார். ஆனால் அவர் மீது இப்பவும் நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்றதையும் பார்க்குறோம். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஜென்டில்மேன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இல்லைனா கூட அதில் ஒரு காட்சி வரும். ஐயா கவுண்டமணி வந்து அந்த ரயில்வே செக் போஸ்ட்டில் இருப்பார், இந்த தூக்குறல. அப்போ வந்து ஏதோ ஸ்டேட் போலீஸோ யாரோ வருவாங்க, வந்துட்டு தூக்குன்னுவாங்க. உங்கள் இஷ்டத்துக்குலாம் தூக்க முடியாது, இது சென்டர் நினச்சா தூக்கும், சென்டர் நினச்சா இறக்கும்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அதுதான் பொருந்தும். மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு நான் நிறைய முறை சொல்கிறேன், ஒரு அதிகமான தைரியம், அதிகமான ஒரு ஆற்றல், ஒரு நெஞ்சு தைரியம் தேவை. அது தாவேக அரசுக்கு கிடையாது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதில் இவங்களை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. வேணா ஒரு வேளை அவர் மாநில பாஜக தலைவர் பதவி போயிடுச்சுன்னா, பதவியெல்லாம் போய் நயினார் அப்படின்னு வெறும்னே இருப்பார்ல, பிஜேபி காரியகர்த்தா, பிஜேபி ஒர்க்கர், அப்போ வேணால் போய் கைது செய்யலாம். நயினார் ஆஸ் அ ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அதுதான் அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கைப்புள்ளிக்கே இவ்வளோ அடினா கைப்புள்ள அடித்தவங்களுக்கு எவ்வளோ அடி இருக்கும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே இவ்வளோ அடினா, அந்த மாதிரி இப்போ நயினாரை நீங்கள் தொட்டிங்கன்னா வெறும் சர்ச்சை பேச்சு. நயினார் என்ன பண்ணிட்டாரு? சர்ச்சை பேச்சு. உங்கள் மீது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் மீது கைதுன்ற நடவடிக்கை ஞாபகமே வராது. நான் சொல்லலை, உங்கள் கட்சிக்காரங்களும் நடவடிக்கை எடுக்கணும், போராட்டம் பண்ணலாம் பண்ணுறாங்க. ஆனால் சொந்த கட்சிக்காரங்க கோரிக்கை வச்சு கூட பண்ண மாட்டேதுங்க தாவேக அரசு. போய் பாருங்கள் இன்ஸ்டாவில் ஃபுல்லாக கைது செய் நயினாரை கைது. அப்புறம் குஷ்பு அவர்கள் பாலியல் சீண்டலுக்கு கூட அவ்வளோ பேசுறது கிடையாது. எங்க நான் 9 வயசு மாணவி பாலியல் சீண்டல் பண்ணாங்களே, அதுக்கு பேசினீங்களா? இல்லை கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி ஒரு பாலியல் சீண்டல் ஒன்று நடந்தது ஒரு கல்லூரி மாணவிக்கு, அப்போ பேசினீங்களா? பேசிட்டாராம் நயினார். உடனே பொங்குறீங்க நடிகைலாம் ஒரு சில பேர், அதுக்கெல்லாம் பேசினீங்களா? நான் நயினார் பேசினதை நான் நியாயப்படுத்த விரும்பலை, அவருக்கு தைரியம் இருக்குது, அவர் பேசுகிறாரு. இதுதான் இப்போ தாவேகாலே நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க, அது மாதிரி இவங்கெல்லாம் இப்போ குஷ்பு போன்றவங்கலாம் அதெல்லாம் விடவே கூடாது. பொங்கல் அப்போ த்ரிஷா தாவேக களத்தில் இறங்கி போராட்டமே நடத்துனாங்கல்ல அன்னைக்கு, உதயநிதியை கைது செய்தாகணும் அப்படின்னு. இன்னைக்கு போராட்டம் எதுவும் நடத்தலை இல்லைங்க. அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து அவர் நடிகை பேர் சொன்னப்பவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். உதயநிதி ஸ்டாலின் பிரச்சனை இல்லைங்க, அவர் டிஎம்கே, நாங்கள் அதை ஆக்ஷன் எடுப்போம். இது பிஜேபி, நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். இல்லை அது ஒன்று தான் காரணம், இல்லை ஒரு சாதி கூட சொல்கிறாங்க சில பேர். வேற என்ன காரணம்? நயினார் நாகேந்திரன் சாதி என்ன ஆகிட போகுது? அவருன்னு அவ்வளோ பெரிய சாதி தலைவரா நயினார் நாகேந்திரன்? சரிங்க, நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு சாதி அடையாளம் தாண்டி அவர் வந்து ஒரு ஸ்டேட் பிஜேபியினுடைய தலைவர். நீங்கள் ஸ்டேட் பிஜேபி தலைவரை தொடுறதும் அமித்ஷாவை தொடுறதும் ஒன்று. நயினார் வந்து இப்போ அதாவது அவர் மாநில தலைவராக இருக்கிறவரில் அவருக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும்.
அந்த பதவி போயிடுச்சுன்னா சிக்கல். ஒரு சில பேர் நிறைய பேர் அவங்க கட்சியிலேயே வெயிட்டிங். எப்படின்னா நயனாரை வந்து காலி பண்ணி விட்டுட்டு இது பண்ணோன்னே நயனாருமே வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கணுன்ற மாதிரி என்னமோ அது டங்கு ஸ்லிப்பாகி பேசின மாதிரிலாம் தெரியல. தாவேக்கால ஒரு சில பேர் சொல்கிறது கரெக்டு தான். அது ஏதோ பிளான் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார் அப்புறமா சொல்லிட்டு. அதனால் பார்ப்போம். தாவேக்காவோட கோரிக்கையை அன்பாக ஏற்றுக்கொண்டு தாவேக்கா அரசு நயினார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பகல் கனவாக தான் இருக்கும். மீறி அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், சிபிஐ வழக்குகள், கரூர் சம்பவங்கள், அப்புறம் அமலாக்கத்துறை, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய செக்ஷன், பெரிய பெரிய கேஸு. நீங்கள் சின்னதாக தொட்டால் அவங்க பெருசாக தொடுவாங்க, டைட்டாக தொடுவாங்க. நீங்கள் லைட்டாக தொட்டிங்கன்னா அவங்க டைட்டாக தொடுவாங்க. அது ஓணுமா வேணாமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவ்வளோ. அதனால் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நயினார் மீது எதுவுமே பண்ண மாட்டாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.